ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பயறு கூட்டு. அதாவது நான் காராமணி பயிர்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பயிர் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அப்புறம் நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பறித்த கீரை, அந்த கீரையை வச்சு ஒரு பருப்பும் போட்டு ஒரு சாம்பார் செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாமா? தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் மல்லித்தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூள், ஜீரகம், சோம்பு, உப்பு, மஞ்சத்தூள், கடுகு, அப்புறம் தேவையான ஆயில். இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸு. இது ரெண்டுக்குமே சேர்த்து தான் நான் இன்க்ரீடியன்ஸ் சொல்லியிருக்கேன். இது ஒன்று தனியாக நம்ம செய்யும்போது நான் உங்களுக்கு தனித்தனியாக எந்தெந்த மசாலா யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கோம், அப்புறம் குக்கர் வச்சுருக்கோம். குக்கர் எதுக்காகனா சாம்பாருக்காக, கடாய் கூட்டு செய்கிறதுக்காக. இப்போ கடாய் ஹீட் ஆகட்டும், குக்கரும் ஹீட் ஆகட்டும். நம்ம அது வரை ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் வெயிட் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பருப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பருப்பு தேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எப்பவும் பருப்புக்கு நம்ம ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, அந்த பருப்பு மூழ்கிற அளவு ஊற்றினா போதும். அப்போ தான் நமக்கு விசில் வரும்போது கரெக்டாக பருப்பு மசிஞ்சு கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்து வந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பூண்டு, அப்புறம் தேவையான அளவு வெங்காயம் போட்டாச்சு. இப்போ ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கூட்டுக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு போட்டோம். அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே வதங்கட்டும். அதுக்குள்ளாடி நம்ம சாம்பாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு இது கீரை சாம்பாரானால நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறோன்னா கீரை, அப்புறம் பூண்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, இது அவ்வளோத்தையும் நம்ம அதில் போட்டுருவோம். டைரெக்டாக போட்டு ஒரு 3-4 விசில் விட்டுறலாம். இப்போ நம்ம போட்டாச்சு. இனி இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், சீரகம் இதெல்லாம் போடணும். அப்புறம் ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு போட்டிருக்கேன். அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, மெயினான இன்க்ரீடியன்ஸ். அதுதான் நமக்கு ஸ்மெல் ஆர்வமாக கொடுக்கறது. அதுதான் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா பருப்பும் எல்லாம் மசிஞ்சு வந்துடும். அப்புறம் நம்ம அதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த சைடு நம்ம கூட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. கூட்டு பார்த்திங்கன்னா இப்போ சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, அது நம்ம கன்னியாகுமரியில் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பெருஞ்சீரகம் நமக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்கும். அதுக்காக நம்ம பெருஞ்சீரகம், சிறுஜீரகம் இதெல்லாம் நம்ம சமையலில் யூஸ் பண்ணுறது. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறது கேட்டுக்கோங்க. இது உங்கள் லைஃப்பில் யூஸ் ஆகும். நம்ம வீட்டில் இருக்க உணவு தான் நம்மளோட மருந்து. அப்போ அந்த உணவை நம்ம யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹெல்த்து நல்லாயிருக்கும். இது என்னோடய ஜஸ்ட் ஒரு டிப்பு. இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஜஸ்ட்டு கமெண்டில் ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நமக்கு பருப்பு லைட்டாக கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் போட்டுடலாம். ஒரு விசில் இல்லை, 4 விசில் இப்போ இருக்கட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி திறந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம பயிர் போட்டுக்கலாம். பயிர் போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி வைக்கிறோம். கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன், பட் நிறைய மாதிரி தெரியும். அது வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது இப்போ வேகட்டும். இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் வெயிட்டிஸில் வைக்கலாம், வேகட்டும்.
இப்போ நமக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குக்கரில் விசில் வர்றதுக்கு தயாராக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 விசில் கூட வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செகண்ட் விசில் வந்துச்சு. இப்போ கூட்டு பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்து கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஓரளவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். மறுபடியும் விசில் வைக்கலாம். இப்போ வந்து குக்கரில் 3வது விசில் வந்துருக்கு. இன்னும் ஒரு விசில் கூட வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 4 விசிலுமே வந்துருச்சு. நம்ம இனி ஒரு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே வெயிட்டிஸில் விடுவோம். கொஞ்சம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம விசில் வந்துச்சு, ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்துருச்சான்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வெந்திருக்கு. நல்லா மசிஞ்சு குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு வெந்தாலே போதும். அடுத்து நம்ம கொதிக்க விடும்போது சாம்பார் நல்லா செம்மையாக இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம அதை அடுப்பில் பற்ற வச்சுட்டு இனி தான் நம்ம மசாலா போடணும். இது என்னென்ன மசாலானா சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, இந்த 3 நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா போட்டோம். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றிக்கிங்க, ஏன்னா கெட்டியாகிடும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். கலர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த பக்கம் நம்ம காய் வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் லைட்டாக வற்றி வந்திருக்கு. இப்போ நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம், எவ்வளோ வற்றி இருக்குது. இன்னும் வேகணும். ஏன்னா இந்த பயிர் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் சரியான விட்டமின், மினரல்ஸ், அயன் சத்து இருக்கிறது. அடிக்கடி இதை சாப்பிடுங்க. வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும். ஒரு 4 வித்து போட்டு நீங்கள் அதை மதில் ஓரமாக படுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய காய் கொடுக்கும். நான் ஜஸ்ட்டு 4 பயிர் தான் நட்டிருந்தேன். எனக்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ கிட்ட காய்ச்சிருக்கேன். ஒரு 2 மந்த்ஸாக காய்ச்சிக்கிட்டே இருக்குது. நல்லாயிருக்கும். நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான பயிரை எங்கள் மாடி தோட்டத்துலேருந்தே நான் பறிச்சுக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதில் காரத்துக்காக நான் மிளகாய் போட்டிருக்கேன். நான் அது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலை. ஆனால் காரத்துக்காக மிளகாய் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. கூட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நமக்கு இந்த சாம்பாருக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. அதாவது டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக, டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான டிப் இருக்குது. அந்த டிப்பு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அந்த டிப் என்னென்னா, இன்னொரு கடாயை பற்ற வச்சு அதில் டிப் என்னென்னா, கடாயை வச்சு அப்புறம் எண்ணெய், கடுகு இந்த 2ஐயும் போட்டுக்கோங்க. இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்து கூட அந்த கீரையும் சேர்ந்து வந்துச்சு. இது நினச்சிக்காதீங்க. இப்போ ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். இப்போ வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கட்டும். அதுக்குள்ளாடி இந்த பக்கம் கூட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் நம்ம லைட்டாக மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இதில் ஒரு சின்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு பயிர் கூட்டு ரெடி. அது என்னன்னா தேங்காய் மட்டும்தான். கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு போய் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கீரை நம்ம பருப்பில் வேக வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் கீரை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த கீரை இதில் போட்டு வதக்கிக்கலாம். அந்த வதக்கும் போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும்.
இப்போ அந்த கீரையை நம்ம போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடாய் கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்கும், அதான் உங்களுக்கு லைட்டாக சவுண்டெல்லாம் க்ரியேட் ஆகும். இப்போ அது கொஞ்சமாக வதங்கட்டும். இப்போ நம்மளோட கூட்டு வெந்துருச்சு. இப்போ லைட்டாக தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். இப்போது நம்மளோட தேங்காய் போட்டாச்சு. இப்போ ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் போதும். 1 மினிட் லைட்டாக மூடி போட்டு இது விட்டிங்கன்னா நம்மளோட கூட்டு ரெடி. பேச்சுலர் பிகினர்ஸ்க்கெல்லாம் வெரி சிம்பிளான ரெசிபி. கொஞ்சம் லாங்காக இருக்குது நான் போடுறது, பட் நான் இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு லாங்காக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஈஸி தான். இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ லைட்டாக மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெட்டிஸில் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் நம்மளோட கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வதக்கின கீரையை அந்த பருப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட போகிறோம். அப்புறம் நம்மளோட பருப்பு குழம்பு, அதாவது சாம்பார் ரெடி. கீரை சாம்பார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த கீரை நம்ம வதக்கணும்ல, கீரை வெங்காயம் அதை போட்டு இந்த சாம்பாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு சாம்பார் எப்படி வந்திருக்கு. இந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இனி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜஸ்ட்டு கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் சாம்பார் ரெடி. அந்த பக்கம் கூட்டு ரெடி. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளாடி நம்ம சாம்பார் கூட்டு பொரியல் ரெண்டும் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃபைனல் டச் இருக்கும். அவ்வளோதாங்க, கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் அந்த பக்கம் லைட்டாக கொதிச்சிங்கன்னா அதுவும் ரெடி ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா சாம்பாரால் எங்கள் மாடி தோட்டத்தில் நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த சாம்பாரில் தான் இப்போ இந்த சாம்பாருக்கு நம்ம போட்டுறோம். இது போட்டிங்கன்னா சாம்பாரோட ஸ்மெல் வேறு லெவல். பக்கத்து ஊர் வரைக்கும் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம லைட்டாக மேலப்பில் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் இன்னொன்று மறந்துட்டேன், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மேலே போட்டு இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பெருங்காயம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இதில் பருப்பில் கொஞ்சம் கேஸ் இருக்குது. அந்த கேஸ் ஃபார்ம் ஆக நம்ம வயரில் கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பெருங்காயம் போடுறோம். அப்போ வயத்தில் இருக்க அந்த கேஸ் ஃபார்ம் ஆகாமல் அடக்கி வச்சுக்கோம். அப்போ நமக்கு புத்துணர்ச்சியாக இருக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த பெருங்காயம் நம்ம யூஸ் பண்ணுறது. அப்புறம் இதில் நம்ம பூண்டெல்லாம் போட்டிருக்கோம், அதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ணும், நம்ம ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கிறதுக்காக. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபைனல் டச் சாம்பார் இப்படி தான் இருக்கும். கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ட்ரை பண்ணி செஞ்சு பார்க்குறதுக்கு. நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் பேச்சுலர்ஸாக சமைக்கிறது கஷ்டம் நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக இதை ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. அவங்களும் பார்த்துட்டு சமைக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிக்குவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா.